இப்போ வந்து டிசைனர் ப்ளவுஸ் வருதுன்னா நம்ம வந்து நார்மலாக போடுற மாதிரி கரபாகத்தை வந்து நம்ம முன்னாடி வச்சுட்டு போடவே கூடாதுடா. ஏன்னா பிளெயின்னா அதில் டிசைன் கிடையாது. ஆனால் இப்போ வந்து ஜூம் பண்ணிட்டா இந்த பாடுற இந்த டிசைன் இருக்குது பார்த்தீங்களா, இது இஸ்பெக்ட் மாதிரி மேலே வருது பாருங்கள். இப்போ வந்து கை வந்து நீங்கள் குறுக்கில் போட்டிங்கன்னா எல்லாமே படுத்துரும் இந்த டிசைனு. அதே மாதிரி இன்னொரு பொம்மை வந்த டிசைன் இருக்குது. அந்த ப்ளவுஸ் பிட்டேடுறா தோமா இந்த பாடுறா. இப்போ இதுவும் பாருங்கடா, இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்களா இந்த பொம்மை இருக்குது பார்த்தீங்களா, இது இடுப்பில் வருது பாருங்கள். இந்த டிசைனில் பாருங்கள், இந்த கொடி எல்லாமே இடுப்பில் வருது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், இது எல்லாமே ஸ்ட்ரெயிட்டாக வரணும். ஃபஸ்ட்டு கைக்கு ஸ்ட்ரெயிட் வரணும், அப்புறம் பேக்குக்கு ஸ்ட்ரெயிட் வரணும். ஃப்ரண்ட்டு வந்து நமக்கு துணி பார்த்துனா நம்ம போட்டுக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். ஓகேவா? இதுக்கு வந்து ஒரு ஐடியா என்னன்னா, நீங்கள் இது மாதிரி பண்ணிங்கன்னா ரொம்ப கஷ்டம்டா கட் பண்ணுறது. அதுக்கு ஒரு ஷார்ட்கட் மெத்தட் என்னன்னா, அந்த பேப்பரில் வந்து எல்லா ப்ளவுஸ் பிட்டை ஃபுல்லாக பார்ட்டாக கட் பண்ணிடுங்க. ஹேண்ட்ஸ் கொடுக்குறா முதல்ல இதில் வந்து நம்ம எப்போவுமே என்ன பண்ணுவோம், முதல்ல எடுத்த உடனே நம்ம மடிச்சுட்டு பேக்கு ஃப்ரண்ட்டு கட் பண்ணுவோம், லாஸ்ட்டில் தான் கை கட் பண்ணுவோம். ஆனால் இந்த மெத்தடில் இப்போ பாருங்கள், இந்த ஆர்ட் வந்து இந்த ஸ்பெக்ஸ் வந்து மேலே வரணும். இப்போ பாருங்கள் கை வெட்டிட்டோம். இப்போ இந்த இடத்துல வச்சு இது பாருங்கள் கரெக்டாக இங்கே வச்சுக்கோங்க. இங்கே வச்சுக்கிட்டு இது வந்து கீழே வந்து கரபாகம் இல்லாதனால ஒரு மடிப்பு மடித்து தைச்சிட்டு அதுக்கப்புறமா பட்டையாக நம்ம ஹெவிங் பண்ணோம். அப்படி இல்லைன்னா அழகாக இப்போ வந்து மிஷின்லேயே தையல் போட்டுடலாம். டிசைன் இருக்கிறதுனால ஒரு பிரச்சனை இல்லை. அதுக்காக 1 இன்ச்சு நம்ம வந்து இது பாருங்கள் இங்கே வைக்கணும். ஃபஸ்ட்டு கையை இங்கே வைக்கணும். அதுக்கு அடுத்து இப்படியே வந்து நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்படியே வெட்டிடலாம் நம்ம. இப்போ பாருங்கள், இது வந்து பேக் ஜாயிண்ட் டு ஜாயிண்ட். இப்போ இதுவும் இடுப்பில் வந்துடுச்சா. இப்போ வந்து ஃப்ரண்ட் பார்த்தீங்களா, இப்படி வச்சுக்கோங்க. இப்போ இங்கே வந்து குண்டா இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ ப்ளவுஸ் இங்கே வரும். அப்போ பயப்படவே வேண்டாம். அந்த பாருங்க இங்கே மேலே வச்சுருங்க, இதுக்கு மேலே வராது. அவ்வளோதான். எவ்வளோ ஃபேட் வேணுனாலும் அது பாருங்க இப்படி வச்சுருங்க. அப்போ எல்லாமே இடுப்பில் வந்துச்சு. இந்த இடத்துல நம்ம பெல்ட் வெட்டி எடுத்துருவோம். அப்போ ஃப்ரண்ட்டும் இடுப்பில் வரும், பேக்கும் இடுப்பில் வரும், ஹேண்ட்ஸும் இடுப்பில் வரும். பெல்ட் மட்டும் நம்மளுக்கு வந்து குறுக்கில் வந்தால் பரவாயில்லை. ஓகேவா? புரிஞ்சுதா? இப்போ வந்து நம்ம கிராஸ் கட்டிங் பண்ணோம்னா நம்ம இதை வந்து இப்படி வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு கிராஸ் கட்டிங் வரும். நம்ம கிராஸ் கட்டிங் போட்டால் டிசைன் கிராஸ் வரும், அதை பற்றி பிரச்சனை கிடையாது. ஆனால் டிசைன் வந்து கச்சா புச்சான்னு இருக்குன்ட்டு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் வந்து கஸ்டமர் என்ன கேட்பாங்க, என்னதுங்க எல்லாம் குறுக்கில் போட்டு தைச்சிருக்கீங்க. இப்போ தான் யாரும் பரவாயில்ல ஓரளவு கேட்க மாட்டாங்க. ஆனால் பழைய காலத்துலலாம் ரொம்ப ப்ளேம் பண்ணுவாங்க. எப்போவுமே பேக்கில் வந்து டிசைன் கரெக்டாக இருக்கும். ஏன்னா முதுகு நம்மளுக்கு தெரியும். அதே மாதிரி கையில் டிசைன் கரெக்டாக இருக்கும். ஏன்னா கை இங்கே போடுறதுனால இடுப்பில் தான் வரும். ஆகையினால யாராச்சும் டிசைன் ப்ளவுஸ் கொடுத்தாங்கன்னா நீங்கள் ரொம்ப பர்ஃபெக்டாக பார்த்து பண்ணுங்கள். ஆனால் இந்த மாதிரி நம்ம பேப்பர் கட்டிங் பண்ணிட்டோம்னா ஒரு கஷ்டமும் இல்லை. ஆனால் நார்மல் ப்ளவுஸ் போடுற மாதிரி நம்ம போட முடியாது. ஓகேவா? லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கற்றுக்குங்க. டிசைன் வந்து இருந்ததுன்னா அந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ப்ளவுஸ் பிக் போடணும். தேங்க்யூ.